மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் மலையேற்ற பயிற்சிக்கு வருபவர்களுக்கு பழங்குடியின பெண்கள் வழிகாட்டியாக இருந்து அசத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் மலையேற்ற பயிற்சிக்கு வருபவர்களுக்கு பழங்குடியின பெண்கள் வழிகாட்டியாக இருந்து அசத்தி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் வனச்சரகத்திற்கு உள்பட்ட கல்லாறு பர்லியார் இடையே 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அடர் வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான மலையேற்ற பாதை தொடங்கப்பட்டுள்ளது. பசுமை சூழல், நீர்வீழ்ச்சிகள், வன விலங்குகளின் தடங்கள் ஆகியவற்றை அனுபவிக்க இந்த பாதை சிறந்த வாய்ப்பாக இருந்து வருகிறது. மலையேற்றத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்கள் ட்ரக்கிங் தமிழ்நாடு திட்டத்தில் முன்பதிவு செய்து இந்த பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். இதுபோல முன்பதிவு செய்து மேட்டுப்பாளையம் வனப்பகுதிக்கு வந்தவர்களை பழங்குடியின பெண்கள் அடங்கிய வழிகாட்டு குழுவினர் காடு, மலை என அனைத்திற்கும் அழைத்து சென்று விளக்கினர். அந்த குழுவில் உள்ள ஆண்கள் முன் செல்ல அவர்களை பின்தொடர்ந்து மற்ற உறுப்பினர்கள் செல்கின்றனர். ட்ரக்கிங் தமிழ்நாடு திட்டத்தின் மூலம் தங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக பழங்குடியின பெண்கள் தெரிவித்தனர். காடுகள், வனவிலங்குகள், பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மலையேற்ற பயிற்சி இருந்ததாக ட்ரக்கிங் வந்தவர்கள் கூறினர். ட்ரக்கிங் த்ரில்லிங்கான அனுபவத்தை தந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் பயந்துட்டு இருந்தோம், ஏன்னா நியூ இல்லை எங்களுக்கு. பட் இவங்க வந்து நல்லாவே எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம். அண்ட் புது புது திங்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபுல்லாக சிட்டிலேயே ரொம்ப ஹரிபரியில் இருந்த பிளேஸில் இவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீஸ், அதுக்கப்புறம் ஃபிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக பார்த்துருக்கோம். ஃபிக்கு மரத்துலேருந்து தான் வருது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா எங்களுக்கு டீப்பாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நபருக்கு 900 ரூபாய் என்பது பெரிய விஷயமாக இல்லாமல் இயற்கையோடு சிறிது நேரம் பொழுதை கழித்தது மகிழ்ச்சியை அளித்ததாக ட்ரெக்கிங்கில் ஈடுபட்டவர்கள் கூறினர். 9780 ஹெக்டேர் பரப்பளவில் பரவியுள்ள மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, மான், காட்டு மாடு, காட்டுப்பன்றி உள்ளிட்ட விலங்குகள் மற்றும் பல்வேறு அரிய பறவைகள் மற்றும் பூச்சிகளின் வாழ்விடமாக உள்ளது என்று வழிகாட்டி குழுவைச் சேர்ந்த பெண்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.